அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை தெனாலிராமன் கதைகளில் டெல்லி அரசர் பாபரை வென்ற கதை. அதாவது கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் டெல்லி அரசர் பாபரை போய் சந்திக்க சொல்கிறாரு. என்னன்னா டெல்லி அரசர் பாபர் கிட்ட பரிசு வாங்குறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம், கடினமான செயல் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் கிட்ட கிருஷ்ணதேவராய மன்னர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் போய் தன்னுடைய விகடகவி திறமையை பயன்படுத்தி டெல்லிக்கு சென்றவுடன் அந்த டெல்லி அரண்மனையில் போய் நின்று அவருடைய விகடகவி திறமையை பயன்படுத்தி எல்லா விதமான இதுவும் சொல்கிறாங்க. சொன்னோடனே யாருமே அதெல்லாம் கேட்டு சிரிக்கவே இல்லை. உடனே தெனாலிராமனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவருக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இவர் வர்றதுக்கு முன்னாடியே பாபர், டெல்லி மன்னர் பாபர் அவங்க அரசவையில் கூட இருக்க எல்லாரையும் தெனாலிராமன் என்ன நகைச்சுவை செய்தாலும், என்ன கவித்திறமையை காட்டினாலும் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத தெனாலிராமனுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனால் மறுநாள் தெனாலிராமன் டெல்லி அரசர் பாபரோட அரண்மனைக்கு வரவே இல்லை. ஒரு நாள் மன்னர் தெருவில் தன்னுடைய இவரோடவே தன்னுடைய அமைச்சரோடவே நடந்து போயிட்டுருக்காரு. அவர் பொன்முடிப்புகள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ வழியில் ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, மரம் நட்டுக்கிட்டு இருக்காரு. மரம் நட்டதை பார்த்துட்டு, மாம்பழத்தை பார்த்துட்டு உடனே மாம்பழம் நட்டுருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாரு மன்னர். பார்த்த உடனே இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் நட்டதுனால தான் நம்ம இப்போ பழத்தை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு. அந்த பொன்முடிப்புகளை எடுத்து ஒரு 3 பொன்முடிப்புகளை எடுத்து அந்த பெரியவருக்கு பாபர் மன்னர் கொடுத்துடுறாரு. எல்லாம் அல்லாவோட கருணை, நான் மரத்தை நட மட்டும்தான் செஞ்சேன், இன்னும் அந்த பழம்லாம் பழுத்து வரணும், ஆனால் நீங்கள் அதுக்குள்ளவே எனக்கு பொன்முடிப்புகளை பொற்காசுகளை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. கடைசியில் அந்த பெரியவர் யார் அப்படின்றத பார்த்தா, தாடி மீசையெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா தெனாலிராமன் தான் பெரியவர் மாதிரி வேடம் இட்டு இந்த மாதிரி மரங்களை நட்டுட்டு மரத்தை பற்றி பெருமையாக, நம்மளோட முன்னோர்கள் மரத்தை நட்டதுனால தான் நம்ம இன்றைக்கி பழங்கள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி பேசுனது எல்லாமே யாருன்னு பார்த்தா தெனாலிராமன். இதெல்லாம் பார்த்துட்டு பாபர் ரொம்ப திகைச்சு போய் நின்றுட்டார் அப்படியே. அப்புறமா தெனாலிராமன் இந்த மாதிரி உங்ககிட்ட பரிசு வாங்கினாதான் நான் ஊருக்கே வரணும்னு சொல்லி கிருஷ்ணதேவராய மன்னர் எனக்கு கட்டளை போட்டுட்டாரு, அதனால் அதான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, நான் இப்போ ஊருக்கு கிளம்பலாமான்னு சொல்லி தெனாலிராமன் கேட்டோன்னே, இல்லை நீங்கள் வந்துட்டு அரச மரியாதையோடு நீங்கள் போகணும், நீங்கள் அரண்மனைக்கு நீங்கள் விஜயநகரத்துக்கு அப்புறமா நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்புறமா தெனாலிராமா, நீ ரொம்ப திறமசாலி, உன்னை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லி டெல்லி அரசர் பாபர் சொல்கிறாரு. என்னோட வாழ்த்துக்களை உங்களோட மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கும் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் இந்த மாதிரி தன்னுடைய திறமையையும் இதையும் பயன்படுத்தி எல்லாத்துலேயுமே அவர் வெற்றி பெறுறாரு. இந்த கதைகள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம நம்மளோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதில் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதுதான் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நம்ம சரியான முறையில் திட்டம் தீட்டி ஒவ்வொரு செயலுமே நம்ம சரியான முறையில் செய்யணும். அப்படி தவறு நடந்துட்டாலுமே அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஓகே குட்டீஸ், பை. எல்லாரும் இந்த கதையை கேட்டுட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க எல்லாரும். பை.